ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான மிஸ்டர் பச்சன் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஒரு நேர்மையான இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறாருங்க. அதனாலேயே இவருடைய வேலையில் இவருக்கு பிரச்சனை ஆகுது. வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அதனால இவரோட சொந்த ஊருக்கு போயிடுறாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போய் கல்யாணம் வரைக்கும் வந்துடுதுங்க. திருமணத்துக்கு 4 நாள் இருக்கிற நிலமையில திரும்பவும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் ரீஜாயின் பண்ணணும், ஒருத்தரோட வீட்டுக்கு ரைடு போகணும், உங்களை தவிர வேற யாராலையுமே ரைடுக்கு போக முடியாது, அதனால நீங்க ரீஜாயின் பண்ணணும், வித் ப்ரொமோஷனோட உங்களை நாங்க ஜாயின் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஜாயின் பண்றாரு. திருமணத்துக்கு 4 நாள் இருக்கிற நிலைமையில ஹீரோ ரைடுக்கு போறாரு. போனவர் திரும்ப வந்தாரா இல்லையா, இந்த திருமணம் நடந்ததா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு ஃபீல் குட் படம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மிகப்பெரிய பணக்காரரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாருங்க. அவருடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு, இந்த பேங்க்ல சீக்கிரமா போனா டீ பிரேக்ன்றானுங்க, லேட்டா போனா லஞ்ச் பிரேக்ன்றானுங்க, எந்த டைம்ல இவங்க அவைலபிளா இருப்பாங்க அப்படின்றதே கணிக்க முடிய மாட்டேது, எவ்வளவு சீக்கிரம் பணம் எடுத்துட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல போயிட்டு பணத்தை விட்ரா பண்ணிட்டு வெளியில வந்தா வெளியில ஒரு கும்பல் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்க. கரெக்டா இவங்க வெளியில வராங்க, பேக்கோட இவங்களை கடத்துறாங்க. என் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கும்பல் இவங்க 2 பேர்த்தையுமே பணத்துக்காக மிரட்டிட்டு இருக்குங்க. அப்போ அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இடத்துக்கு ஸ்கூட்டர்ல ஒரு நபர் வந்து இவங்க 2 பேர்த்த காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த நபர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். ஹீரோவுடைய பேரு பச்சன். நம்ம ஹீரோ இந்த கும்பலை வழிமுறைச்சு சண்டை போட்டு அந்த பணக்காரனையும் பணக்காரனுடைய அசிஸ்டன்ட்டையும் காப்பாத்துறாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தையும் மீட்டு பணக்காரன் கிட்ட ஒப்படைக்கிறாருங்க. நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கிறத இந்த பணக்காரனுடைய அசிஸ்டன்ட் பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம வீட்டு பொண்ணுக்கு வரன் தேடிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தானா நமக்கும் சேஃப்டியா இருக்கும், அதனால இந்த பையனையே நம்ம ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன ஆளுன்னு தெரியாம எப்படி ஓகே பண்றது அப்படின்னு இந்த பணக்காரர் கேட்க, அதுவா முக்கியம், நம்மளோட சேஃப்டி தானே நமக்கு முக்கியம், இப்படி ஒருத்தன் நம்ம வீட்டில் இருந்தானா கண்டிப்பா நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே சேஃபா இருக்கும், நான் மட்டும் பொண்ணா இருந்திருந்தேன்னா நானே அவனை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இந்த பணக்காரனுடைய அசிஸ்டன்ட் சொல்ல, ஃபைனலி நம்ம ஹீரோ சண்டையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பணக்காரர்கிட்ட வந்து பேசுறாருங்க. எங்க பணத்தை பத்திரமா மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி நீ என்ன ஆளு அப்படின்னு கேட்க, என்ன ஆளா, எனக்கு அதை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்ட்டு தெரிஞ்சதை வச்சு ஹீரோ சொல்றாரு. இதை வச்சு பார்க்கும்போது நீயும் நம்பால் தான் நினைக்கிறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, ஒன்று பண்ணு, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கா அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்க, அப்போ என்னோட குடும்பத்தினர்கள் அப்படிங்கும்போது, அட எல்லாருமே கூப்பிட்டுட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கா வாப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த நாள் சொன்ன மாதிரியே தன்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டுட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக இந்த பணக்காரர் வீட்டுக்கு போயிடுறாருங்க. இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர் இவர் தான். ஹீரோட ஃபேமிலி ஒரு நார்மலான ஃபேமிலி அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஹீரோ அங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிய வருது, ஹீரோடைய குடும்பமும் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்ட்டு. அப்புறம் பொண்ணு கிட்ட காஃபி கொடுத்து விடுறாங்க. எல்லாருமே பொண்ணை பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோடைய அக்கா இந்த டம்ளர் எடுத்துட்டு, நீங்க என்ன இந்த டம்ளர்ல காஃபி கொடுத்துருக்கீங்க, எங்க வீட்ல எல்லாம் இந்த டம்ளர் யூஸ் பண்ற பழக்கமே நின்று போச்சு, இல்லாதப்பட்டவங்களுக்கு இந்த டம்ளரை கொடுத்துட்டோம், எங்க வீட்ல கம்ப்ளீட்டா வெள்ளி பாத்திரங்கள் தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க ஒன்னும் பிரச்சனை எல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோடைய அக்கா ஹீரோடைய அண்ணிங்க 2 பேர்த்தோடைய வெயிட்ட சொல்றாங்க. அதுக்கு என்னங்க, எங்க பொண்ணு கூட வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படின்ற மாதிரி இந்த பணக்காரர் சொல்றாருங்க. இல்லங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல போல அப்படின்னு ஹீரோடைய அக்கா சொல்லிட்டு, நாங்க இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றவங்க, பொண்ணோட வெயிட் என்ன இருக்குதோ அந்த எடைக்கு நிகரா வந்து நாங்க வரதட்சணை வாங்குவோம், அந்த மாதிரி தான் ஹீரோடைய அண்ணிங்க 2 பேர்த்தோட வெயிட்டை வச்சு வரதட்சணை வாங்கியிருக்கிறோம், ஸோ உங்க பொண்ணோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க ஆடி போயிடுறாங்க. ஏன்னா பொண்ணோட வெயிட் கொஞ்சம் கூட இருந்தாலும் தங்களோட கெத்தை விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பொண்ணோட வெயிட்டுக்கு ஈக்குவலா நாங்க வந்து வரதட்சணை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த துலா தட்டு இருக்கு இல்லையா, அந்த வெயிட் கேஜ், அதில் ஒரு சைடு உட்கார வச்சிடறாங்க, இன்னொரு சைடு தங்கம் வைரம் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு அடுக்கடுக்காக வைக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஏற மாட்டேதுங்க. சரி இருக்கிற தங்கத்தை எல்லாம் வச்சுட்டோம், நாங்கள் பணத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. பணம் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த துலா தட்டு வந்து ஈக்குவல் ஆயிடுச்சுங்க. எல்லோரும் கிளாப் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ டக்குன்னு எழுந்திரிச்சு வந்து, ஆஃபீஸர்ஸ் சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த யாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய குடும்பத்தினர்கள் கிடையாது. நம்ம ஹீரோ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணம் எல்லாத்தையுமே இவங்க கையாலேயே வெளியே கொண்டு வர வச்சிருக்கிறாருங்க. இவர் பதுக்கி வச்சிருந்த பிளாக் மணி எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி சீல் வச்சிடறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேக்கை தூக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அந்த வழியில் வர வண்டி வாகனங்கள் கிட்ட லிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யாருமே லிஃப்ட் தரல. ஆனால் அந்த வழியாக வந்த ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் காரை நிப்பாட்டி ஹீரோக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. ஒரு அரசியல்வாதியா இருந்துட்டு லிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்ல, அரசியல்வாதியா இருந்து நேரடியா மக்களுக்கு எதுவும் பண்ண முடியல, அட்லீஸ்ட் லிஃப்டாவது கொடுக்கலாமேட்டு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் கதை என்ன அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, ஹீரோ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னும்
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ரைட்ல ஒரு பணக்காரனுடைய பணம் நகை எல்லாத்தையுமே சீஸ் பண்ணதா வந்து சொல்றாரு. அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போனால் இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எல்லோரும் பாராட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆஃபீஸ்க்கு இந்த பணக்காரர் வந்து கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. எண்ட் ஆஃப் த டே அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் அந்த வழக்கில் இருந்து தப்பிச்சிட்டாருங்க. ஸோ அவர் தப்பிச்சதோட மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்திருக்கிறாரு. இதில் கடுப்பான நம்ம ஹீரோ அவர் காலில் இருக்கிற செருப்பு எடுத்து அந்த ஒரு பணக்காரனை அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. இவர் நினச்சிருந்தா அந்த பணக்காரனுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா போட்டுட்டு சைலண்டாக போயிருந்திருக்கலாம். ஆனால் ஹீரோ ஒரு நேர்மையான ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நேர்மையாக நடந்துக்கிட்டாரு. அதனால் இவருக்கு சஸ்பென்ஷனுங்க. ஸோ வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த அரசியல்வாதி கிட்ட சொல்கிறாரு, அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும் பிஸ்னஸ் மேன்ஸும் நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் வறுமையே இருக்காது. இஷ்டத்துக்கு எல்லோருமே பிளாக் மணியை பதுக்கி வைக்கிறதுனால தான் இந்த இடத்துல வறுமையே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த அரசியல்வாதி கிட்ட சொல்கிறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பேர் ஏன் டிஃப்ரெண்ட்டாக பச்சன் வச்சுருக்காங்க, நீங்கள் பச்சனோடைய ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நான் இல்லைங்க என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனுடைய ஃபேனுங்க. அவர் மாதிரியே வந்து வீட்டில் நடிச்சிட்டெல்லாம் இருப்பார். அந்த வகையில் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா பச்சன் அப்படின்ற மாதிரி பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிருந்துருக்கிறாரு. ஆக்சுவலாக ஹீரோக்கு வச்ச பேர் வேற ஒன்று, இவருக்கு அமிதாப் பச்சன் பிடிக்கும் அப்படின்றதுனால பச்சன் பச்சன் தன்னோட பையனை கூப்பிட்டு ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு கிரேஸ் ஏற்பட்டு பச்சன் அப்படின்ற பேரே பார்த்தீங்கன்னா இப்போ நிலச்சிருச்சு. அப்புறம் இந்த அரசியல்வாதி நம்ம ஹீரோவை போகிற வழியில் அவரோட ஊரில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ அவரோட பேக்கோட இந்த ஊருக்குள்ள என்டர் ஆகும்போது அங்கே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து சீட் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் பயங்கரமாக கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு ஹீரோவை பார்த்து ஒரு பொறாமை இருக்குது. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் போய் அவரை மிரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு அப்படின்ட்டு ஹீரோடைய அப்பா அம்மாலாம் நம்ம ஹீரோவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய அப்பா அம்மாவை காட்டுறாங்க. இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் நல்ல மரியாதை இருக்குதுங்க. காலையில் ஹீரோனுடைய அப்பா போய் அங்கே கேசட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் கோயிலில் பூஜையே ஸ்டார்ட் ஆகும். அந்த கேசட்டில் லைனாக சாமி பாட்டுங்களாம் வந்துகிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது சைக்கிள் செயினில் வந்து துப்பட்டா மாட்டிக்கும். அப்போ ஹீரோ பார்த்து பொறாமப்படுவார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரு நம்ம ஹீரோனை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த வழியாக வந்து நம்ம ஹீரோ நீ தள்ளு நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை சைட் அடிச்சுக்கிட்டு அந்த துப்பட்டாவை சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஹீரோக்கு ஹீரோனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீரோனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணம் நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லோருமே அதை பார்க்கறதுக்காக வராங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லோருக்கிட்டையுமே இந்த ராமாயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ராமாயணம் அப்படின்னாலே நம்பிக்கை தான், சீதைக்கு ராமர் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லோரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிடுறாருங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ மேலே பொறாமப்படுவார் இல்லையா, அவர் ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சிடுறாரு. சீட் ஆடிட்டு கோட்டை விட்டுறாரு. இங்கே நம்ம ஹீரோக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிச்சி போனதுனால தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் எல்லோருமே தெலுங்கு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோடைய டீமும் வந்துட்டு ஹிந்தி பாட்டாக பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி வந்து நார்த் இந்தியன் ஃபேமிலிங்க. அதனால ஹீரோனோட ஃபேமிலி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு ஹிந்தி பாட்டாக போட்டு தாக்கிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ டிரெக்டாகவே ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பெருசாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறாருங்க. அவர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜக்கையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனோட வீட்டை ரைடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்குறாரு. இது ஜக்கையாவா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரைடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜக்கையாவோட சாராய ஃபேக்டரியை ரைட் பண்ணி இல்லீகலாக சாராயமெல்லாம் சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் சீஸ் பண்ணி டேமேஜ் பண்ணி இருந்திருக்கிறாருங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஜக்கையா பார்த்தீங்கன்னா அந்த நபரை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டாருங்க. ஆக்சுவலாக இந்த ஜக்கையா கிட்ட அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்டத்தட்ட 30 வருஷமாக வேலை பார்த்துருக்கிறாரு. இந்த ரைடு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் பிஸியாக இருந்திருக்கிறாரு. அதனால் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. உன்னை இவ்வளோ நாள் வாழ வச்சுட்டு இருக்கிறது நானு, நீ கடவுள் நம்பி போனல அப்படியே போயிரு, இவ்வளோ நாள் பழகின பழக்கத்துக்காக உன்னை உயிரோடு விட்றேன் அப்படின்ட்டு ஹீரோனுடைய அப்பாவை எதுவுமே பண்ணாமல் வேலையை விட்டு மட்டும் தூக்கிட்டாருங்க. ஆனால் இந்த ஜக்கையா ரொம்ப மோசமான ஆள் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஒரு லேடி வந்து என்னுடைய புருஷன் காணாமல் போய் ரொம்ப நாள் ஆகுது, உங்களை மாதிரி அவரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே, சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருமா, நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கிட்ட கேட்க, இல்லைங்க என்னோட வேலட் தொலைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே மாற்றிடுறாரு. ஏன்னா அந்த லேடி வந்து காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தாங்க இல்லையா, அந்த புருஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜக்கையாவோட வீட்டுக்கு ரைடு போனவர்.
இப்போ ஹீரோவுடைய வீட்டில் லேண்ட்லைன் ப்ராப்ளம் அப்படின்றதுனால ஹீரோவுடைய அக்கா பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்காக நம்ம ஹீரோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ தான் தெரிய வருதுங்க, ஹீரோயின் வீடு பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுடைய அம்மா பிஸியாக இருக்கிறதுனால நீ போய் என்னன்னு பேசிட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை சாக்கா வச்சுக்கிட்டு ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோனோட வீட்டுக்கு வராருங்க. ஹீரோனோட வீட்டில் இருக்கிற ஹீரோனுடைய அம்மா அப்பாவுக்கு ஹீரோவை தெரியும் இல்லையா, அதனால நார்மலாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு லேண்ட்லைன் எடுத்து பேசும்போது தான் தெரிய வருது, ஹீரோடைய அக்கா ஹீரோக்கு பொண்ணு பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே இங்கே ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் அப்படின்னு ஹீரோனை பார்த்துட்டே சொல்கிறாரு. இல்லை, நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு மூலமாக நிறைய வரதட்சணை கிடைக்கும் அப்படிங்கும்போது, வரதட்சணையை நம்பி குடும்பம் நடத்துகிறவன் ஆம்பளையே கிடையாது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாருங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிடி கடையில் இருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கிறாங்க. ஒரு கேசட்டை கொடுத்து ஏ சைடில் ஒரு சிங்கரோட பாட்டும் பி சைடில் ஒரு சிங்கரோட பாட்டும் லோடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த கடைக்காரரும் லோடு பண்ணி கொடுக்குறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த கேசட்டை வாங்கி பி சைடில் ஹீரோ தான் மனசில் இருக்கக்கூடிய காதலை ஃபுல்லாக வாய்ஸாக பேசி அந்த சிடியில் லோடு பண்ணிடுவார். நம்ம ஹீரோயின் அந்த கேசட்டை போட்டு கேட்கும்போது ஹீரோடைய காதலை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த கேசட்டில் ஏ சைடை போட்டு ப்ளே பண்ணி விட்டுருவாங்க. அவரு சரக்கு அடிச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மேலே பொறாமப்படுவார் இல்லையா, அவரு வந்து இவரு கூட சேர்ந்து வைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சத்தம். என்னடான்னு பார்த்தா வீட்டு மொட்டை மாடியில் நம்ம ஹீரோ அவரோட டீமோட ஆர்கெஸ்ட்ராவே நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவன் என்ன என்னோட ஃபேவரட் சிங்கருக்கு எகென்ஸ்டாக பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய அப்பா கேட்க, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அவன் வந்து வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், ஏதோ லஞ்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே புறமப்படுறவர் ஹீரோவை பற்றி இல்லாது பொல்லாதெல்லாம் ஹீரோனுடைய அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறாருங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் போடுற பாட்டெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் அப்பா பி சைடை மட்டும் போட்டாருன்னு வைங்க அப்புறம் நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்ல, உடனடியாக நம்ம ஹீரோன் கீழே இறங்கி வந்து இன்னைக்கு பாட்டு போதும்பா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த கேசட் கடைக்கு வேற ஒரு கேசட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சைடு வந்து எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் லோடு பண்ணிடுங்க, இன்னொரு சைடு அப்படின்னு கடைக்காரர் கேட்குறாரு, அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோட்ட கொடுக்க சொல்லிட்டு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஸோ இதன் மூலமாக இன்டெரக்டாக ஹீரோனுக்கு ஹீரோ பிடிச்சிருக்கு அப்படின்றத வெளிப்படுத்திடுறாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவர் மனசில் இருக்கக்கூடிய காதலையெல்லாம் வந்து வாய்ஸாக போட்டு சில பாட்டெல்லாம் ஆட் பண்ணி அதில் லோடு பண்ணி தராருங்க. அங்கே கட் பண்ணால் இந்த ஜக்கையா அப்படின்ற பிஸ்னஸ் மேனை காட்டுறாங்க. இந்த பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி கிட்ட என்னோட தம்பி எப்படியாவது எம்பி ஆகணும், அவனுக்கு தகுதியே இல்லைனாலும் நீ எம்பி ஆக்கி விடணும், பொதுக்கூட்டத்தில எல்லாம் அவனை முன்னிலைப்படுத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அரசியல்வாதியும் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் அதை பண்ணுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய ஹீரோடைய அப்பா அம்மா ஹீரோனோட முகத்தில் காயமாக இருக்குது. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொதுக்கூட்டம் ஒன்று பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு கரண்ட் சப்ளை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் வந்து அடிதடி பண்ணி பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் கரண்ட் எடுத்தாங்க, ஆனால் லோடு தாங்காமல் ஃபியூஸ் போயிடுச்சுப்பா அப்படிங்கும்போது, அப்படியா பண்ணாங்க இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருனா சீமனை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஜக்கையோடைய தம்பி இருக்கிறாப்புல அவர் மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு, இந்த மாதிரி நியாயமாக எங்களுக்கு கரண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா நாங்கள் கரண்ட்டை தந்திருப்போம், ஆனால் வீட்டுக்குள்ளே பூந்து அராஜகம் பண்ணதுக்கு என்னுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருக்கிட்டையுமே தனித்தனியாக மன்னிப்பு கேட்கணும், அதுவும் இந்த பொது மேடையில் வச்சு, அப்படி மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நான் கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ மிரட்டி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜக்கையோட தம்பியும் வேறு வழி இல்லாமல் ஹீரோட ஃபேமிலி மெம்பர் ஒவ்வொருத்தங்க கிட்டேயா மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்து சொல்கிறாரு, நீ வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்க, மிகப்பெரிய ஆளை பகச்சிருந்திருக்கிற, அவர்கிட்ட நான் 30 வருஷம் வேலை பார்த்து என்னையே வேலை விட்டு தூக்கிட்டாங்க, இப்போ என்னோட பொண்ணோட பேரை வேற பொது மேடையில் சொல்ல வச்சிருக்கிற, இதனால் கண்டிப்பாக அவளுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த சூழ்நிலையில் யாருமே வந்து எதிர்த்து நிற்கல, இவன் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபோன் பேசுகிற சாக்கில் ஹீரோயின்ட்ட போய் பேசுறது, அதுக்கப்புறம் அந்த சிடியில் இவரோட காதல் கவிதைகளை எல்லாம் பேசி ஹீரோயின் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா கோயிலில் இந்த சாமி பாட்டு போடுறேன்னு சொல்லிட்டு சிடியை மாற்றி எடுத்துகிட்டு போய் அங்கே ப்ளே பண்ணி விட்டுறாரு. பார்த்தா ஹீரோனுக்காக சொன்ன காதல் கவிதைகள்லாம் கோயிலில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா அவர் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. இவங்களுடைய லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிய வருதுங்க. இப்போ 2 குடும்பத்தினர்களும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ மேலே பொறாமப்படுவார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் இவருக்கு எந்த வேலை வெட்டியுமே இல்லை, வேலை வெட்டி இல்லாத ஒருத்தருக்கு எப்படி நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுப்பீங்க அப்படிங்கும்போது அதையே நம்ம ஹீரோனுடைய அப்பா பாயிண்டாக பிடிச்சிக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறோம், உங்களுடைய சஸ்பென்ஷனை ரிமூவ் பண்ணி ப்ரொமோஷனோட உங்களை ரீஜாயின் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை ஹீரோனுடைய அப்பா கிட்ட ஷேர் பண்ணி இப்போ பொண்ணு தருவீங்களா அப்படின்னு கேட்க,
உடனே பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. ஒரு 4 நாளில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை கொடுத்துருக்காங்க. அது என்ன வேலை அப்படின்னா, ஜக்கையா அப்படின்ற நபரோட வீட்டை ரைடு பண்ணணுங்க. ஆக்சுவலாக அவரோட வீட்டுக்கு ரைடுக்கு போகிறதுக்கு யாருமே தயாராக இல்லை, எல்லோருமே பயப்படுறாங்க. உன்னை விட்டால் யாராலையுமே அவங்களோட வீட்டில் போய் ரைடு பண்ண முடியாது, அதனால தான் உன்னோட சஸ்பென்ஷனை ரிமூவ் பண்ணி வேலையில் ரீஜாயின் பண்ண வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இன்னும் 4 நாளில் எனக்கு கல்யாணம் சார் அப்படிங்கும்போது எனக்கு தெரியும், இருந்தாலும் இதை ஒன்றை விட்டால் வேறு யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, சரி சார் ஃபஸ்ட்டு எனக்கு வேலை தான் முக்கியம், நான் ரைடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டீமோட ஜக்கையோட வீட்டுக்கு போயிட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட பெண்கள் தான் வந்து விசாரணை பண்ணுவாங்க. அதே சமயம் இவங்களையெல்லாம் கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் வச்சுருப்பாங்க. ஃபோன் பேசக்கூடாது, வெளியாளுங்க உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்க வெளியே போகக்கூடாது. காலையில் 6 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரைடு நடக்கும் அப்படின்னு சொல்ல, நீ என்ன தேடினாலும் இங்கே ஒன்று கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஜக்கையா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ரைடுக்காக வந்தாங்க இல்லையா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அவங்க எல்லோருமே இந்த ஜக்கையா பார்த்து பயப்படுறாங்க. அண்ட் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய வீட்டை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வீட்டை தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ நேரம் தேடியும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒன்றுமே கிடைக்கல. நான் தான் சொன்னேன்ல, இந்த வீட்டில் எவ்வளோ தூரம் தேடினாலும் இந்த வீட்டில் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னையும் என்னோட குடும்பத்தினர்களையும் டிஸ்டர்ப் பண்ணதுக்காகவும் டைமை வேஸ்ட் பண்ணதுக்காகவும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜக்கையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோனை போட்டு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ ஃபோனை போட்டு இந்த மாதிரி அளவற்ற தங்கமும் பணமும் கிடைச்சிருக்குது சார் அப்படின்னு சொல்ல, என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த ஜக்கையா சொல்கிறாரு. ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. பொதுவாக நாங்கள் ஒரு வீட்டுக்கு ரைடுக்கு போகிறோம் அப்படின்னா அவன் நல்லவனாக இருந்தால் வாங்க ரைடு பண்ணிக்கோங்க அப்படின்னு உள்ளே தான் கூப்பிடுவான். ஆனால் வந்ததுலேருந்து நீ எங்களை வெளியே போ அப்படின்னு துரத்திக்கிட்டே தான் இருந்த. ரெண்டாவது, உண்மையிலேயே ஒருத்தன் எந்த தப்பும் பண்ணலான்னா இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவான். ஆனால் நீ இங்கே வந்ததுலேருந்து இங்கே ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ நீ பதுக்கி வச்சிருக்கிறதா தானே அர்த்தம். உன்னோட வார்த்தைகளில் வச்சு தான் நான் இங்கே இருக்குது அப்படின்றதையும் உறுதி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, நான் யாருன்னு இப்போ காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜக்கையா ரவுடி பசங்களெல்லாம் ஏவி விட, நம்ம ஹீரோ அந்த ரவுடி பசங்களை அட்டாக் பண்ணிட்டு கன் எடுத்து சீலிங்கை பார்த்து ஷூட் பண்ணுறாரு. அந்த சீலிங் டேமேஜ் ஆகி தங்க காயின்ஸ் எல்லாமே கீழே கொட்டுதுங்க. ஸோ வசமாக இந்த ஜக்கையா மாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த ஜக்கையா நம்ம ஹீரோ கிட்ட டீல் பேசுறாரு. 5 லட்ச ரூபா பணம் தரேன், இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிரு அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ 5 கோடி ரூபா கொடுத்தாலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த ஜக்கையா பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட வந்த மற்ற ஆஃபீஸர் கிட்ட, நான் உங்களுக்கு பணம் கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் உங்களோட பாஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் ரைடு பண்ணி நிறைய தங்கத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணீங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் நீங்களே பிரித்து எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த பிரச்சனையிலிருந்து எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இந்த டீமில் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு ஜக்கையா பக்கம் சாயிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஆக்சுவலாக ஜக்கையா நிறைய பணம் வச்சிருக்கிறான், கொஞ்சமாக உங்ககிட்ட கொடுத்து தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறான், நம்ம இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை போடலாம், கிடைக்கிறத பிரிச்சுக்கலாம், நானும் உங்கள் பக்கம் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரோட டீம் கிட்டேயே பேசுகிறாரு. உடனே எல்லோரும் கிடைக்கிற பணம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக தேட ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி சொல்கிறாங்க, ரீசெண்டாக இந்த இடத்துல ஒரு வால் வச்சாங்க, என்னுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே இந்த வால் வச்சு மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை தோண்டலான்னு போகும்போது கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேலே இவங்க வேலை செய்யக்கூடாது இல்லையா, அதனால் ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ண, இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய டீச்சர் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த கதை இருக்கு இல்லையா, அதை வச்சு அடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் போய் அங்கே இருக்கக்கூடிய வாழை அடிக்கிறாரு. பார்த்தா உள்ள பணம் நகைன்னு சொல்லிட்டு நிறைய பதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாகவும் இந்த ஜக்கையா மாட்டிக்கிறாருங்க. எடுக்க பணமும் நகையும் வந்துகிட்டே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. இப்போ ஹீரோடைய டீம்ல இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹீரோ அந்த பண நகைக்கெல்லாம் காவலுக்கு அங்கேயே இருந்துடுறாரு. ராத்திரியா பார்த்தீங்கன்னா இந்த ஜக்கையாவுடைய அடியாட்கள் வந்து அந்த ரூம்குள்ள நுழைஞ்சு அதில் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையுமே கடத்திடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த ஜக்கையை எழுப்பி விட்டு, அந்த பணம் நகையெல்லாம் எங்க, உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனோம் அப்படிங்கும் போது ஹீரோட டீம்ல இருக்கிறவங்களும் வந்து, நீங்க மட்டும் தனியானா எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹீரோக்கு எகென்ஸ்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சட்டுப்புட்டுன்னு ஒரு இடத்துக்கு போறாரு. போய் பார்த்தா ஒரு ரூம்குள்ள ஃபுல்லா இந்த அடியாட்களை அடைச்சு வச்சிருக்காருங்க. ராத்திரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த அடியாட்களை எல்லாம் அட்டாக் பண்ணி இந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. அது போக அந்த நகை பணம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல மாற்றி வச்சிருந்துருக்காரு. இந்த ஜக்கையா தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்திருக்கிறாரு. இப்போ மறுபடியும் இந்த ஜக்கையா நம்ம ஹீரோக்கு எதிராக அடியாட்களை எல்லாம் ஏவி விடுறாரு. அவங்கள எல்லாத்தையுமே ஹீரோ போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாருங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இது வரைக்கும் ரைடு பண்ணி கண்டுபிடிச்ச பணம் நகை எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டியது, இந்த பணத்தை யாரையுமே டச் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாரு. அவருடைய டீமுக்கும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
இப்போ நம்ம ஹீரோ மேலே பொறாமப்படுவார் இல்லையா, அவர் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நம்ம ஹீரோ ரிட்டர்ன்லாம் வரப்போகிறது கிடையாது, ஏன்னா ஹீரோ ரைடு பண்ணுறது இந்த ஜக்கையோட வீட்டில், அவன் ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சேஃபாக தான் இருக்கிற, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ நார்மலாக ஹீரோயின் கிட்ட பேசி சமாதானப்படுத்துறாருங்க. ராத்திரி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி பார்த்தீங்கன்னா தூக்க மருந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினவங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கவே இல்லை, இறந்து போயிடுறாங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பாட்டியை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் ஒருத்தர் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட அவருடைய மாஸ்டர் சொல்றாரு, நீயும் போய் ஆளு, அப்பதான் உனக்கும் சொத்து கிடைக்கும் அப்படிங்கும்போது உடனடியாக போய் அவரும் அழுவுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த ஜக்கையா பார்த்தீங்கன்னா ஹீரோ கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய அம்மா இறந்து போய் எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறாங்க, உடனடியாக நீ இந்த ரைடை ஸ்டாப் பண்ணியே ஆகணும், இதுதான் ரூலு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் ரொம்பவே சேடாக இருக்கிறாருங்க. அப்போ இந்த ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணுவார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஜக்கையோடைய அம்மா நெஞ்சில் அடிச்சு அழுதுட்டு இருக்கும்போது அது ஒரு சிபிஆராக மாறி டக்குன்னு நம்ம ஜக்கையோட அம்மா கண்ணு முழிச்சிடுறாங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து டெம்பரரி பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்குது, ஸோ இவர் கரெக்டான டைமில் சிபிஆர் பண்ணதுனால இவங்க உயிரோட வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோ சொல்கிறாரு, உங்களோட அம்மா உயிர் பொழைச்சி எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறாங்க, இந்த ரைடு வந்து ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது, தொடர்ந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எங்கெங்கெல்லாம் இவர் பதுக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்றத இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த வீட்டில் ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஆக்டிங் சொல்லி தரதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அந்த மாஸ்டர் வேற யாரும் கிடையாதுங்க, அவரும் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர் தான். 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஆய்வு செஞ்சு இவர் தான் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய டீமில் தான் இருக்கிறாரு, அதனால தான் அந்த வாளை உடைக்க முடிஞ்சது, அதில் இருந்த பணத்தை கலெக்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்து புறமப்படுவார் இல்லையா, அவர்கிட்டயே ஹெல்ப் கேட்டு நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரடியாக வந்து ஹீரோ மீட் பண்ணி ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமாக இந்த ரைடு முடிஞ்சிடும், சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் நமக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தையை சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்போ கரெக்டாக இந்த ஜக்கையா நம்ம ஹீரோனை பார்த்துறாரு. அப்போ ஹீரோனே போய் பேச்சு கொடுக்குறாங்க, என்னுடைய அப்பா உங்ககிட்ட 30 வருஷமாக வேலை பார்த்தாரு, என்னுடைய அப்பாவுக்கு நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி எனக்கும் வந்து என்னோட புருஷனை மட்டும் கரெக்டான டைமுக்கு அமுச்சு வச்சிருங்க அப்படிங்கும்போது, நான் போகதாமா சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அவன் புருஷன் தான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நம்ம ஜக்கையாக்கு ஹீரோக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா, இதை வச்சு நம்ம ஹீரோவை இந்த இடத்துல இருந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஜக்கையா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ வீட்டில் திருமண ஏற்பாடு நடந்துட்டுருக்கு, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, இந்த காலை நானே அட்டன் பண்ணுறேன், உன்ன மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜக்கையா பேசுகிறாரு. இப்போ ஹீரோனோட வீட்டில் அடியாட்கள் போயிட்டு அட்டாக் பண்ணதான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ பதற மாதிரி ஜக்கையா பதறாரு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோன் கால் வருது. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த காலை நீங்கள் பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஆக்சுவலாக இந்த அடியாட்களை எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் அந்த அடியாட்களை எல்லாம் அடித்து விரட்டி விட்டுருந்துருக்காருங்க. அவர் வேறு யாரும் கிடையாது, ஸ்டார் பாய் சித்து தான் கேமியோ பண்ணியிருக்கிறாரு. வேலையை முடிச்சுட்டு ஹீரோக்கு ஃபோனை போட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா விஷயத்த சொல்கிறாரு, உனக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கலாம், எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க என்னை சேஃபாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ரைடை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ இந்த ரைடை நிப்பாட்டுறதுக்காக இந்த ஜக்கையா சிஎம் கிட்ட போகிறாரு, முடியல. அப்புறம் டைரெக்டாக பிஎம் கிட்டேயே போகிறாரு. பிஎம்மும் பார்த்தீங்கன்னா பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் ரைடில் மாட்டி ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இப்போ எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்ணி டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்துடுவீங்களா அப்படிங்கும்போது கரெக்டான டைமுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. வீட்டில் திருமண ஏற்பாடு நல்லபடியாக நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி ஜக்கையா கிட்ட போயிட்டு உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், நீ இவ்வளோ வருஷம் நிறையா சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்ச, இதுதான் உன்னுடைய செல்வாக்குன்னு நினச்ச, ஆனால் உண்மை என்னன்னா மனுஷங்களை சேர்த்து வை, அதுதான் உண்மையான செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. இப்படி கிளம்பி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஜக்கையாவுடைய அடியாட்களை ஏவி விடுறாரு. போகிற வழியிலேயே ஹீரோவையும் ஹீரோட டீமையும் காலி பண்ணிட்டு மொத்தத்தையும் சீஸ் பண்ணிடு, அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அதிகாரம் நம்ம கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை ஏவி விடுறாரு. ஆனால் அங்கே தான் நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாருங்க. ஆக்சுவலாக இவங்க அந்த லாரியில் இருக்கக்கூடிய பணம் நகை எல்லாத்தையும் கைப்பற்றணும்னு நினச்சாங்க இல்லையா, ஆனால் போகிற வழியிலேயே நம்ம ஹீரோ லாரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. வேற ஒரு லாரி வேற ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துரும். இங்கே ஒரு டம்மி லாரி தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஜக்கையாவுடைய அடியாட்கள் கிட்ட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. ஹீரோக்கும் பலமாக அடி விழுக்க ஆரம்பிக்குதுங்க. இன்னொரு பக்கம் டைம் நெருங்கிட்டே இருக்குது, நம்ம ஹீரோ இன்னும் வந்து சேரவே இல்லை, அவ்வளோதான் வரமாட்டாரு அப்படின்னு எல்லோருமே நம்பிக்கை விட்டுறாங்க. பார்த்தா கடைசி நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. இவங்க 2 பேர்த்துக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து முடியுதுங்க. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. இந்த ஜக்கையா ஒரு மினிஸ்டரை டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி என்னோட தம்பியை எம்பி ஆக்கி எம்எல்ஏ ஆக்குன்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, அந்த மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மேல் இடத்துல போய் சொல்லியிருப்பாரு, இந்த ஜக்கையா கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. சரி அந்த பணத்துக்கே ஆப்பு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி ரைடுக்கே அமைச்சிருந்துருக்காங்க. யாரும் போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவை ரீஜாயின் பண்ண வச்சு அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட தான் இந்த ஜக்கையாவோட வீட்டில் ரைடு நடந்திருக்குதுங்க.
ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஜக்கையா ஜெயிலில் இருக்கிறாரு. அங்கே ஒருத்தர் எனக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோ சொன்னது இந்த ஜக்கையாக்கு ஞாபகம் வருது. பணத்தை சேர்த்து வைக்காம மனுஷங்களை சேர்த்து வைன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ இந்த ஜக்கையா பார்த்தீங்கன்னா தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிகரெட்டை இன்னொரு கைதிக்கு கொடுத்து அவரு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.